உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திரு விஜயகாந்தின் முதலாம் நினைவு நாளை கேப்டன் குரு பூஜை என்ற பெயரில் தேமுதிக அனுசரிக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் திரு விஜயகாந்துடைய நினைவகத்தில் மலரஞ்சலி செலுத்தி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஒரு கோவில் போல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது திரு விஜயகாந்துடைய நினைவிடம். அதை கேப்டன் ஆலயம் என்றே அழைக்கிறாங்க. இந்த நினைவு நாளை குரு பூஜை என்று அனுசரிக்கிறாங்க. இன்று ஒரு பேரணி நடக்கும் என்று அறிவித்திருந்தாங்க. இந்த பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடையை மீறி மாநில தலைமை தேர்தல் ஆணையத்திலிருந்து தேமுதிக தலைமையகம் வரைக்கும் தேமுதிக தொண்டர்கள் பேரணியாக சென்றார்கள். அது ஒரு குறுகலான பகுதி, போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி, பிரதான பேருந்து முனையம் இருக்கக்கூடிய பகுதி என்ற அளவில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து அனுமதி மறுப்புக்கு பிறகும் அவர்களுடைய பேரணி நடந்தது. அந்த பேரணி நிறைவாகத்தான் தலைமையகத்துக்கு வந்து அவருடைய நினைவகத்தில் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். திருமதி பிரேமலதா உள்ளிட்ட நிர்வாகிகள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே வந்தார்கள். அரசின் சார்பாக, திமுகவின் சார்பாக அமைச்சர் திரு சேகர் பாபு வந்து அஞ்சலி செலுத்தினார். நாம் தமிழர் கட்சியுடைய திரு சீமான், முன்னாள் முதலமைச்சர் திரு OPS உள்ளிட்டோரும் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பிரமுகர்கள், திரை உலக சேர்ந்த நட்சத்திரங்கள், 2 துறையிலையும் அவர் கோலோச்சியவர், பரிமளித்தவர் என்ற அடிப்படையில் அவரோடு பணியாற்றிய அவருடைய சக அரசியல் மற்றும் திரைத்துறை தோழர்கள் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.